அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாசுகி, உங்க அண்ணனை பாத்தீங்களா? சும்மா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆமாங்க. என்னங்க? சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏய், ஷ். என்னங்க? மெதுவா 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 பேசுங்க. ஆமால, எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. ஓகே ஓகே, மெதுவா பேசுறேன். சரி சரி, என்ன சொல்ல வந்தீங்க? இல்லங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏனா? அதாங்க, அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல. என்ன, நான் பக்கத்துல இருக்கல, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக ஃபீல் எல்லாம் பண்ணலங்க. ஏங்க, ஏன் ஃபீல் பண்ணல? ஆமாங்க, இப்படியே முன்ன போய் நின்னா நல்லா இருக்காது. ஆனா எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காங்க. என்னங்க? சொல்லுங்க. யாரோ வராங்கங்க. யாரா இருக்கும்? நம்ம வினோவா தான் இருக்கும். டேய். திரு, டேய் சமாளிச்சிட்டேன்டா. எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேனா, ரூமுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? வினோனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீங்க அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. என்னம்மா பேச்சுக்கு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ஐயோ அண்ணா, இனி தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். வினோ, வாசுகி கிட்ட பேசினா பாதி வார்த்தை தேங்க்ஸ் தான் வரும். என்னங்க? உண்மைதானங்க? போங்கங்க. டேய் வினோ, சரிடா. ஆனா அவங்களுக்கு எதுவும் சந்தேகம்லாம் ஒன்னும் வரல. சரி ஓகே, நம்ம பொண்ணு நல்லபடியா ஊர் சுத்த போயிருக்கா, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். நாங்க சொல்லாம கொள்ளாம வந்தது எங்க தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு, சொல்லுடா. இல்லடா, சும்மா ஊருக்குன்னு சொன்னேன். அவங்களும் உனக்கு கால் பண்ணிக்கிறேன். நாங்க எந்த ஊருடா சொன்னீங்க? அண்ணா, இப்ப இருக்கிறது ஊட்டியா, நாங்க போயிருக்கிறது கொடைக்கானல் சொல்லிட்டோம். நம்பிட்டாங்களாமா? நம்பிட்டாங்கண்ணா. பேசுனது யாரு? யாரு? நாள மாப்பிள்ள சொன்னா நம்பிதானே ஆகணும். டேய் டேய். வினோனா, சொல்லுமா தங்கச்சி. போங்கண்ணா, இங்கே நிக்காதீங்க. எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அதான் மருது. சொல்லுமா. அவன் ஒரு வீம்பு பிடிச்சவன், ஏதாவது கிறுக்கு மாதிரி யோசிப்பான். அதனால கொஞ்சம் கூட இருங்கண்ணா. சரிம்மா, அவங்க கிளம்புற வரைக்கும் நான் பாத்துக்கறேன். ஓகேண்ணா. டேய் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாசுகி, நான் எடுத்து வச்சு கொடுத்துறேண்ணா. சரிம்மா. தண்ணி யூஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் சத்தம் இல்லாம பாத்துக்கோங்க. டேப்ப திறந்து விட்டு சட சட சடன்னு தண்ணி கொட்டிச்சு அப்புறம் என்னால சமாளிக்க முடியாது. அதெல்லாம் பாத்துக்கிறோண்ணா. சரிம்மா. திரு, போய் பாத்துக்கோடா. இல்லடா, நீ படுக்க வைக்க. இல்ல வாசுகி கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் பேசிட்டு இருக்கேன். படுக்கிறதா இருந்தா உனக்கு கால் பண்றேன். சரிடா, நான் வாரேன். அப்புறம் வாசுகி, அப்புறம் என்ன, சாப்பாடு ரெடியா வந்திருக்கு. சாப்பிடலாமா? நோ நோ. ஏன்? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அச்சோ. நெக்ஸ்ட் தான் சாப்பாடு. ஹே வாசுகி. நோ நோ, எக்ஸசைஸ் செஞ்சிட்டு தான். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஒரு டாக்டரா நீ என்ன டார்ச்சர் பண்ற. டாக்டராவா? டாக்டர் தானே? ஆமா ஆமா, நான் டாக்டர் தான். சரி ஓகேங்க, ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கான். இது போதும். சார், என்ன சார், என்ன வேணும்? அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க என்ன போயிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல சார், சும்மா கிளீன் பண்ண வேண்டியிருந்தது, அதான். கிளீனிங்கா? சரி ஓகே, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். சார், நான் பாத்துக்கிறேங்க. சார் ப்ளீஸ் சார், வெயிட். இது திருவோட ரூம் சார். இந்த ரூம்குள்ள மித்தவங்க வந்தா பிடிக்காது, அதுவும் அவர் இல்லாதப்போ. வேண்டாம் சார், இது என் மாப்பிள்ளை வீடுதான். நீங்க உள்ள போயிட்டு வரீங்க, உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையா? அப்படி இல்ல சார், இங்க பாருங்க, நான் வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சிட்டேன். இங்க எதையோ எங்க கிட்ட மறைக்கிறீங்க. இல்ல சார், எனக்கு என்னமோ என் தங்கச்சி இங்கதான் இருக்கான்னு தோணுது. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல சார், நீங்க பதட்டப்படுறது, நீங்க மறைக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுவும் ஒன்னால? என்னாலயா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் தங்கச்சி ஏதாவது. இல்ல இல்ல, நான் அந்த ரூம்குள்ள போய் பாத்துக்கிறேன். ஐயோ சார், சொன்னா கேளுங்க. இப்போ கூட இங்க பேசுற பேச்சுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ரூம்குள்ள எதையோ மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட போய் சொல்றீங்க. சார் ப்ளீஸ் சார், சொல்றத புரிஞ்சுக்கோங்க. போங்க, அப்பா அம்மா போய் படுத்துட்டாங்களே, நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அவங்க தூங்கிட்டாங்க சார், அதனாலதான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க?
வழி விடுங்க, புரியும். இல்ல சார், கண்டிப்பா என்னால முடியாது. திருவோட உத்தரவு இந்த ரூம்குள்ள யாரையும் அனுமதிக்காதீங்கிறது. திருவோட பேச்ச நான் மீற முடியாது சார். அது மத்தவங்களுக்கா இருக்கட்டும், என் தங்கச்சியை திருவுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கு. நீங்க இப்படி எல்லாம் மறைக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் தங்கச்சிக்கு நான் இவ்வளவு நாள் ஒரு நல்ல அண்ணனா இருக்கல. இனியும் நான் இப்படி கண்டும் காணாம போனேனா நான்லாம் மனுஷனே கிடையாது. ஏய் சார், சார் நில்லுங்க சார். சார் ஏய் ஷோ யோ திரு திரு சாரி திரு, இவன் இப்படி பண்ணுவானு. இந்த தர்மாவை நம்பணும், நடு ரோட்ல தான் நிக்கணும். பயப்புல எப்போ வாரேன்னு சொன்னா, சோ இவனால டென்ஷன் தான்ப்பா. ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கலாம்னு சொன்னா கஞ்ச பிஸ்னாரி பெட்ரோல் போடணும்னு சொல்றான். ஒரு பைக்லயே 2 பேரும் ரவுண்ட் அடிக்கணும்னா இவனுக்கு அம்மா எவ்வளவோ பெட்ரு. அம்மா வெளியே வர்ற வரைக்கும் வந்தா இந்த வீட்டுக்கு மூத்தவன் ஆட்டமா ஆடி தொலைவான். சரி ஓகே பாப்போம். இல்லனா இந்த சித்தார்த்துக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமே, அந்த மாதிரி நம்ம கூட பிறந்தவனுக்கு கொடுக்க வேண்டியதான். தர்மானு பேரை வச்சுக்கிட்டு சரியான கஞ்சனா. இவனா? இவன் நடக்க முடியாம பெட்ல படுத்திருப்பான்னு பார்த்தா. ஹாய், எப்படா இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி? எப்படினா? இல்லடா, உனக்கு கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சுன்னு. ஆமாண்டா பசுபதி, கை காலெல்லாம் உடைஞ்சிருச்சு. பாத்தியா, காலு கூட பின்னிக்குச்சு, நடக்க முடியலடா. என்னடா சொல்ற? கால் பின்னிக்குச்சா? ஆமாண்டா, இது ஏதோ 2 தடி மாடுக ஏதோ ஒரு எரும மாடு சொல்லிச்சுன்னு என்ன வந்து எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அடிச்சாங்களா? என்னாச்சு? நான் அடிச்சிட்டாங்கிறேன், நீ சிரிச்சுக்கிட்டே அடிச்சாங்களான்னு கேக்குற? ஐயோ, அது சிரிச்சிட்டு கேக்கல, சோகமா தான் கேட்டேன். ஓஹோ, சோகமா கேட்ட. ஆமாண்டா பசுபதி, அந்த 2 தடிமாடுக யாருன்னு தெரியுமா? ஐயோ, எனக்கெல்லாம் தெரியாது. டேய், நான் யாரு என்னன்னு சொல்லவே இல்ல, தெரியாதுங்கிற. எனக்கு என் வீட்டுல என் அண்ணன் என் அம்மாவை தவிர யாருமே தெரியாது. ஓஹோ, அந்த 2 தடிமாடு மட்டும் தான் தெரியுமா? சொல்லுடா, அந்த 2 தடிமாடு மட்டும் தான் தெரியுமா? ஆமா. டேய் சரி, அதை விடு. நான் அடிக்க சொன்ன எரும மாடு யாருன்னு தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகி இருக்கோம், இன்னும் ஒருத்தன் அடிக்க சொல்லி கைய கால உடைக்க சொல்லிருக்கான், அத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற. டேய் சித்தார்த், சொல்லுடா, தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டா, எனக்கு என்னமோ அந்த வைரத்து மேலதான் சந்தேகமா இருக்கு. வைரமா? என்னடா சொல்ற? ஆமா சித்தார்த், அந்த வைரம் தான் உன் மேல செம்ம கோபமா இருக்கான். இங்க பாரு, கைய கால உடைக்க இல்ல, அடுத்த ஆளவே க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவான். சித்தார்த், உசாரா இருந்துக்கோ. டேய் சொல்லிட்டேல, இந்த வைரம் தான் இந்த வேலையை பார்த்ததா? இப்பவே போய் அவனை கவனிச்சுக்கிறேன்டா. ஐயோ பசுபதி, சூப்பர்டா. எப்படியோ வைரத்துக்கிட்ட கோர்த்து விட்டுட்ட. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நம்ம குழுக்குழுன்னு இருக்கலாம். இவ்வளவு திமிர் அந்த மனுஷனுக்கு என் மேலேயே கை வைக்க தைரியம் வந்துருச்சா? ஆமா சித்து, சும்மா விடாத. விட்டவே மாட்டேன். பாரு, நீ போய் அடிக்கிற அடியில அடுத்து உன் பக்கமே அவன் வரக்கூடாது. கண்டிப்பாடா. இப்ப போய் அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஓகே. நல்லா அடிப்பேல, ஒவ்வொரு அடியும் இட்டி மாதிரி இருக்கணும். சோ என்னடா நீனு, நானும் நல்லா அடிப்பேங்கிறேன், அடிப்பியான்னு கேட்டுட்டே இருக்க. இரு ஒரு நிமிஷம். சொல்லுடா. அம்மா டேய். எப்படா, எப்படி என் அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்ததா? விழுந்தது. டேய் மங்கூஸ் தலையா, நீ என்ன ஆளை விட்டு அடிக்க விட்டுட்டு அந்த வைரத்தை சொல்றியா? எப்படி, நீ என் சொல்லாமையே நல்லா வெளுத்து விட்டேனா? இனி என் பக்கம் வருவ? வந்து பாருடா. சித்தார்த், என்னடா இன்னும் எப்படி அடிப்பேன்னு சொல்லி காமிக்கவா? ஐயோ போதும், இதே அடிய அப்படியே அங்க போய் கொடுத்துரு. எனக்கே வாய் ஒரு பக்கம் கோணிக்குச்சு. அந்த பெரிய மனுஷனுக்கு கை காலெல்லாம் கோணிக்கும். அப்படியே கொண்டு போய் கொடுத்துறியா? கொடுத்துறேன்டா. போ வரேன். என் ரோஸ் மாவை தான் போய் பார்க்க போறேன். அப்படியே அந்த வைரத்தை ஒரு புடி புடிச்சிட்டு வரேன். இனி நீ என்னை பத்தி யோசிக்க கூட மாட்டாடா.
சரி ஓகே. நம்ம சிந்து கண்ணு என்ன பண்றான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவளை போய் பார்க்கலாம். காலையிலேயே அவளை பார்த்தாதான் அந்த நாள் இனிய நாளாக இருக்குது. அதனால போயிட்டு வந்துடலாம். அண்ணே வாசுகி என்னாச்சு திரு? திரு உங்களுக்கு என்னாச்சு? எப்படி வீல் சேர்ல? திரு சார் சார். வினோ இருக்கட்டும். சாரி திரு, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்காம. இருக்கட்டும் வினோ. திரு உனக்கு என்ன ஆச்சு? வாசுகி அண்ணே என்ன ஆச்சு? மாப்பிளைக்கு என்ன ஆச்சு? அது அது வந்து என்னங்க சொல்லலாமா? அண்ணே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்ன இவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஒரு பக்கம் கை கால். ஸ்ட்ரோக்கா? பக்கவாதமா? திரு உனக்கு? வாசுகி ஏன் ஏன் இத சொல்லல? சொல்லு, ஏன் எங்க கிட்ட சொல்லல? அப்பா 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 கிட்ட. மருது, திரு உனக்கு ஏற்கனவே வாசுகி விஷயம் தெரியுங்கிறனாலதான் நான் இப்ப பொறுமையா இருக்கேன். இத போய் இனி அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொன்னேனா? வேண்டாம் மருது. என்ன என்ன திரு சொல்ற? உனக்கு இப்படி ஆனத எதுக்காக யார்கிட்டயும் சொல்லல? வீட்டுக்குள்ள தனியா எதுக்காக ஒளிஞ்சிருக்கீங்க? எங்க கண்ணுல படக்கூடாதுனா எதுக்காக? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை யார்கிட்டயும் சொல்லாம என்ன நடக்குதுங்க? திரு மருது கத்தாத. இல்ல திரு, எதனால இப்படி எல்லாம் பண்றீங்க? மருது கத்தாத. வினோ அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க திரு. இப்பதான் பாத்துட்டு வந்த. டோரை க்ளோஸ் பண்ணு. என்ன பண்றீங்க? எதுக்காக இதெல்லாம்? வாசுகி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதையுமே எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? இதோ வைத்த பாரு, எனக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ன கன்றாவி இதெல்லாம்? இதையும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம, இப்ப திருவுக்கு நடந்ததையும் சொல்லாம, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? சொல்லுடி. மருது, ஏதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என்ன இருக்கு பேச? இப்பவே நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றேன். உங்க வீட்ல மறைச்சு, எங்க வீட்ல மறைச்சு, நீங்க 2 பேர் மட்டும். வாசுகி என்னடி இதெல்லாம்? வாய திறக்காம அமைதியா இருக்க. சொல்லுடி, ஏதாவது பேசு. எனக்கு என்ன வந்து திரு மேல சந்தேகமா இருக்கு. உன்னை ஏதாவது மிரட்டுறானா? என்ன பிரச்சனை? இதுக்காக வீட்ல மறைக்கிறீங்க? இப்ப இவன் இந்த நிலைமையில இருக்கும் போது இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்கன்னா? வாசுகி சொல்லுடி, இந்த திருவால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது உன்னை மிரட்டுறானா? வீட்டுல சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது, ஏதாவது எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன் வயித்துல வளர்ற குழந்தை. ஐயோ அது வேற. அதுக்கு இவன் தான் காரணம்னு சொன்னான். சொல்லுடி, உண்மையில அவன் தான் காரணமா? என்னடி நடக்குது? வாசுகி சாரிங்க, இதுக்கு மேல என்னால பேசாம இருக்க முடியாது. உங்களை பத்தியே குறை சொல்றான். என்னங்க தெரியும்? இவனுக்கு என்ன தெரியும்? டேய் மவனே. யோ இதெல்லாம் சரியில்லையா? இங்க பாரா. என்ன பாரு? ராம் கோபம் வருதா? ஆமாண்டா. அப்பனா வாயா, நேர்ல வா சண்டை போடலாம். படுவா ராஸ்கல், போலீஸ்காரன் மவனா இருந்துட்டு எப்பெல்லாம் பிராடுத்தனம் பண்றான். யோ இன்னையா பேசாம இருக்க? வாரியா? டேய் மவனே, சரிதான்டா, சரிதான். இப்படி எல்லாம் பேசி என்ன ஊருக்கு கூப்பிட்டுலாம் நினைக்கிற? அது 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 இதுன்னு ஏண்டா வந்து 2 நாள் ஆகலடா. அதுங்குள்ள பிளானு. யார் போட்ட பிளான் இது? ஓ மருமகப்பா. நினைச்சேன்டா. சரி, என்ன உங்க 2 பேத்துக்கு நேரம் போகலையா? அதெல்லாம் நல்லா போகுதுப்பா. இருந்தாலும் நீ கூட இருந்தா நல்லா இருக்கும். அட போடாக்கு இருக்கா. விக்ரமாதித்தன் வேதாளத்தை தோல்ல தூக்கி சுமந்த மாதிரி என்னையும் சுமந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியோ? என்னையா பண்றது? அப்ப நான் போயிட்டேல. இந்த வாரேன்டா வாரேன். வா அது சண்டை கூப்பிடுறேனே. ஏய் சரி, ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுதியா? நீ அங்க எப்படி இருக்க? கிராமம்லாம் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்ட? அட அவ்வளவு அழகுடா. ராம், ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடி. அங்க இந்த கேஸ் விஷயமா தானே வந்திருக்கோம். கேஸ் முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன். என் மருமாவோட கூட்டிட்டு இங்க வந்துரு. என்னையா சொல்ற? சும்மா ஜாலியா இருக்குடா. அதை விட ஒரு பாட்டிமா இருக்காங்க. உங்க கையால சாப்பிட அவ்வளவு அமிர்தமா இருக்கு. நீயும் என் மருமகளும் வந்து இங்க ஒரு 2 நாள் தங்கி இந்த பாட்டிமா கையால சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போய்க்கலாம். யோ பாட்டிமான யாரு? யாருன்னு கேட்டேனா? இல்ல உனக்கு பாட்டிமாவா இல்ல எனக்கு பாட்டிமாவா? சொல்லியா? எல்லாத்துக்கும் பாட்டிமாதான். யோ அப்பா, சாப்பாட பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி, அவங்க பேர் என்ன?
படுவா சாப்பாடு தானே நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆளு பேரெல்லாம் கேக்குற அத்தாடி இவன் இனி பாக்குற பொம்பளைகளை போற நம்ம கட்டி வச்சிருவான் போல கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். யோ சொல்லியா? என்னத்தடா சொல்ற பாட்டிமாவை பத்தி சொல்லியா? பாட்டிமாவா? டேய் டேய் கிறுக்கா செவுடா என்னையா? பேச்சிமான்னு சொன்னேன்டா நீ என்னமா பாட்டிமாங்கிற? பேச்சிமாவா? ஆமா ஆமா நம்ம வேணியோட ஃப்ரெண்டு சூப்பரா சமைக்கிறாடா ஊருக்கு வாங்க காமிக்கிறேன். ம். சரி சரி பார்த்து கவனமா இரு. டைம் கிடைக்கும் மட்டும் கால் பண்ணியா? சரிடா போன வை. ம். என்னெல்லாம் கேள்வி கேக்குது கழுத சோப்பா பேச்சுமான்னு சொன்னதாங்க மூஞ்சி செத்து போயிருக்கோம். இனி சொன்னா பொண்ணுங்க பேரா சொல்லணும் பாட்டிங்க பேரோ பாட்டிங்களை பத்தி இவங்க கிட்ட பேசக்கூடாது. சார் பேனி என்ன சார் இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஆமாமா என் பையன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படியே இங்க வந்து உட்காந்துட்டேன். நம்ம ஊர்லதான் என் வீட்டு வாசல் உட்காராத இங்க நிக்காத அங்க நிக்காத அதை பண்ணாத இதை பண்ணாதான் பாங்க. இங்கதான் அப்படி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு தின்ன இருக்கு உட்கார நல்ல வசதியாதான் இருக்கு. ஆமா எங்க போயிட்டு வர? சரத் உன்னை தேடுனா? பாத்துட்டேன் சார். ஓ பார்த்தாச்சா? இங்க இருந்ததை விட இந்த கிராமத்தை விட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல பழம் தாண்டி இருக்க. இவன் எல்லாம் ஒரு ஆளு இவங்கிட்ட உட்காந்து சாரு சாருன்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்னமோ இவங்க எல்லாம் பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி. உன்னை அங்கங்க சுத்தி சுத்தி வந்துட்டு தாண்டி இருக்கேன். என்னைக்காவது என்கிட்ட தனியா மாட்டாமையா போவ? அப்பா உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னமா அப்படியே அமைதியாயிட்ட? என்னாச்சு? சார் அது ஹோ வாயா வா. உன்னை பார்த்துதான் புள்ள பயப்படுதா? பயப்படணும்ல. சிங்கத்தை பார்த்தா மான் குட்டி பயந்துதானே ஆகணும். சிங்கமா? நம்ம கிராமத்துலயா? ஏன் கிராமம்? இது என்ன நம்ம கிராமம்? நான் தான் சிங்கம். அவ என் மான் குட்டி. என்ன பார்த்தா அவ பயந்துதானே ஆகணும். என்ன சிரிப்பு? ஏய் சும்மா சிரிப்பு காட்டாதையா. சிங்கன்னு சிங்கத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஏய் அழைச்சி சும்மா கத்திக்கிட்டு. ஆமா நீ இந்த ஊர் தலைவன் தானே? இந்த பொண்ணு வேணியோட அம்மா அதான்யா பாக்கியம். எப்படி இறந்து போனாங்க? அதை என்கிட்ட கேட்க கூடாது. அந்த உன் பக்கத்துல நிக்காலே கொலகாரி அவகிட்ட கேளு. பெத்தவன் கூட பார்க்காம கட்டை எடுத்து அடிச்சு கொன்னுட்டு எனக்கு என்ன ஊரை விட்டு ஓடி போய் இப்போ உங்களை எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. எனக்கு என்னமோ இவன் மேலேயே சந்தேகமா இருக்கு. இந்த கிராமத்தை விட்டு போய் 4-5 மாசம் ஆயிருக்குமா? அதுங்குள்ள 2 பேத்த புடிச்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த கிராமத்துக்குள்ள என்னென்ன சேட்டை பண்ணாலோ ஆட்டத்தை பார்த்து அவ அம்மா கறி கண்டிச்சிருப்பா. நம்ம சந்தோஷத்துக்கு பெத்தவ இடைஞ்சலா இருக்காளேன்னு அடிச்சு ஒரே இதை கொன்னுட்டா. என்ன வேணி அப்படித்தானே? இப்ப ரொம்ப நல்லா சந்தோஷமா இருப்பியே. பார்க்க தெரியுதுல இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன். வயசுக்கு தகுந்த பேச்சாடா பேசுற உனக்கெல்லாம். ஏய் என்னடா ஓ ஏய் யார் அடிச்சுன்னு தெரியுமா? தெரியும்டா ஒரு அக்யூஸ்ட. என்ன அக்யூஸ்டா? இங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன அடுத்து இருக்கிற இடம் தெரியாம போயிடுவ. போடா. யார் இருக்கிற இடம் தெரியாம போவா? ஒரு கொலகாரிக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. 5 நிமிஷம் ஆகாது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த. இருந்தாலும் நான் இங்க பொறுமையா இருக்கேனா உங்களை வகையா சிக்க வைக்கதான். சீக்கிரத்துல மாட்டுவீங்க. ஏய் போடா. உன்னால என்ன முடியுதோ அதை செய்யறேன்டா. சீக்கிரம் செய்யறேன். வேணி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. உன்னையும் கவனிச்சுக்கிறேன். சீக்கிரத்துல கவனிச்சுக்கிறேன். டேய் சரத்து என்ன சார் என்ன இப்படி பேசிட்டு போறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இருங்க சார் இப்பவே இவனை போய். சரத்து இது ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல. பொறுமையா இரு. வசமா சிக்குவான். சிக்குற நேரம் நம்ம கொடுக்கறத சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. இப்ப விட்டுரு. வேணி என்னம்மா? ஒண்ணுல சார். ஓய் என்னாச்சு? அழுகிறியா? அது அவன். ஓ அவன் பேசுனது கேட்டு அழுகிறியா? வேணி உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நான் வலிமை கொண்டவங்க. அவங்க எந்த விதத்திலையும் எப்பவுமே யாராலையும் தோற்கடிக்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல அவங்களை ஈஸியா தோற்கடிச்சிடலாம். என்ன தெரியுமா? இப்ப அவன் பேசினா பத்தியா பேச்சு? அந்த பேச்சு தான். அதால மட்டும்தான் பொண்ணுங்களை வீழ்த்த முடியும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நீயே இடம் கொடுக்கற. இங்க பாரு யாருக்காகவும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு நாம சரியா இருந்தா போதும். அவன் பேச்ச கேட்டு நீ கண்ணீர் வடிச்சிட்டு அழாத. அழாதன்னு சொன்னேன். அவன் தான் உங்க அம்மாவை கொண்ட கொலகாரன். அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நாம இப்ப பொறுமையா இருக்கணும்னா அடுத்து அவன் வெளியவே வர முடியாது. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? சீக்கிரமே இந்த கொலகேஸ்ல இருந்து உன்னை வெளியே எடுத்து அடுத்து அவனை கவனிச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க பாரு அது வரைக்கும் எவன் என்ன சொன்னாலும் சரி இந்த அழுகிறத விட்டு எதிர்த்து நின்னு கேள்வி கேளு. அழுக தட்டி தட்டி மண்ணோட புதைச்சிருவாங்க. புரியுதா? சரி சரத்து. சார்
சரத். வாங்க சார். போலாம் சரத்து. இந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வா வீட்டுக்கு போலாம். சரிங்க சார். வயசான காலத்துல என்னடா நினைப்போட சுத்துற? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லனா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும்டா. ஆனா உங்கள மாதிரி ஆள்க இரு, சீக்கிரம் நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, நான் இருக்கேன். புரிஞ்சதா? அத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற. சொல்லுடா, உனக்கு என்ன தெரியும்? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. வாசுகி, போதும், நிறுத்த, பேசாத. உன்னாலதான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இப்பவும் நீ அதே தாண்டா பண்ற. எப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டு பேசிருக்கியா? சொல்லுடா, புரிஞ்சு பேசிருக்கியா? வாசுகி, வினோனா, என்னால முடியல. இன்னைக்கு நான் இவங்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். ஆனா வந்த கொஞ்ச நாள்ல நீங்க காட்டின பாசம் கூட, இந்த உண்மையான அன்பு கூட என் கூட பிறந்தவங்க கிட்ட இல்ல. எப்பவுமே இல்லனா. வாசுகி, எப்பவுமே இவனோட புத்தி இப்படித்தான். எதையாவது யாரையாவது சந்தேகப்படுறது. ஏய், உன் சந்தேக புத்தியால தாண்டா நான் இப்ப இப்படி நிக்கிறேன். அது கூட உனக்கு தெரியலையா? வாசுகி விடுங்க. இல்லைங்க, என்ன தெரியும் அவன் இப்படி பேசுறா? அதுவும் உங்களை பத்தி. ஏய் மருது, என்ன சொன்ன? நான் அப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் திருவா? உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? நான் இப்ப இப்படி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் திருதான். இவங்க மட்டும் இல்ல, என்னைக்கோ செத்து என் போட்டோவுக்கு நீங்க மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பீங்க. வாசுகி, என்ன சொல்ற? என்ன சொல்ற? நீ ஏன் நினைச்சு பாரு. காலேஜ் படிக்கும்போது ஒரு நாளாவது என்கிட்ட நீ நல்ல விதமா பேசிருப்பியா? பேசுறத விடுடா, ஒரு நாளாவது சந்தேகப்படாம பேசிருப்பியா? அது வந்து உன்னாலதான்டா எதையுமே கல்யாணத்துக்கு முன்ன என்னால சொல்ல முடியாம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இங்க பாரு, அன்னைக்கு கேட்டேல இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, இது யாருக்குமே தெரியாது. என்ன சொல்ற? காலேஜ்ல ஒன்ன மாதிரி புத்தி உள்ள ஒருத்தனால இப்ப இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ மட்டும் எனக்கு அண்ணனா ஒழுங்கா இருந்திருந்தேனா அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவே உன்கிட்ட சொல்லிருப்பேன். எனக்கும் கேட்க ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சிட்டு என்னை விட்டு ஒதுங்கி போயிருப்பான்டா. ஆனா நீ எனக்கு அண்ணனா இருந்திருக்கியா? சொல்லுடா, ஒரு நாளாவது அண்ணனா பேசிருப்பியா? காலேஜுக்கு எதுக்கடி போற? நீ எல்லாம் படிக்கவா போற? எங்கேயும் போகாத, அங்க சுத்தாத, இங்க சுத்தாத, அவங்கள பார்க்காத, இவங்கள பார்க்காதனே. நீ பேசுற வார்த்தை பூரா இப்படித்தான். என்னைக்காவது உன் படிப்பு எப்படி போகுது, உன் காலேஜ்ல உள்ள பசங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பியா? சொல்லுடா, கேட்டிருக்கியா? வாசுகி, உனக்கு பயந்துதான்டா அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பெல்லாம் சொல்லாம இருந்து கடைசியில் அவன் எனக்கே தெரியாம. வாசுகி, இல்லைங்க திரு, இவன் மட்டும் சரியா இருந்திருந்தா அந்த செல்வம் என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பவே இவன்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த அளவுக்கு என் நிலைமை வந்திருக்குமா? இல்ல, அதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி காலேஜ்ல எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் வீட்டுக்கு வந்தப்பயே இவன்கிட்ட சொல்லியிருப்பேன். கல்யாணத்தை கூட நிறுத்திருப்பேங்க. ஆனா இவன் என் கல்யாணம் வரைக்கும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தான். இவளை நம்பி கல்யாணம்லாம் வைக்காதீங்க, கல்யாணத்தப்ப நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிடுவா அப்படி இப்படின்னு. இவனாலே அந்த வீட்டை விட்டு வந்துட்டா போதுங்கிற எண்ணம் வந்துருச்சுங்க. வாசுகி, என்னால. சரி வாசுகி விடுங்க. பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? எங்கங்க உன்னாவே பாருங்க எப்படி பேசுறானே. உங்களை போய் சந்தேகப்படுறான். இங்க பாரு மருது, நான் இப்ப வாடகத்தாய் மாதிரி. இந்த குழந்தை பிறந்தது என் கையில இருக்காது. வாடகத்தாயா? எனக்கே தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சப்போ கல்யாணம் வந்து நின்னது. என்னால இத அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல. நான் சொன்னாலும் நீ கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவ. நான் வேணுங்கனே குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு நினைப்பேன். இதனால அப்பா அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு திருவோட வீட்டுல வந்து கல்யாணத்து அன்னைக்கு நைட்டேவும் சூசைட் பண்ண பார்த்தேன். ஆனா அந்த நேரம் திரு வந்து காப்பாத்தி உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் சாகணுங்கிற முடிவைய மாத்த வச்சாங்க. உடனே ஊட்டி கிளம்பி வந்தோம். எதனால இந்த பிரச்சனைன்னு திரு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட எல்லாம் பேசி, இங்க பாருடா, இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா அடுத்து எனக்கு குழந்தைய பிறக்காதுங்கிற காரணத்தினால இந்த குழந்தைய பெத்து கொடுக்கறேன் திரு வாக்கு கொடுத்து இப்ப நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இப்போ கூட இந்த விஷயம் யாருக்கும் இவங்க வீட்டாளுக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. டேய், இதுக்கெல்லாம் காரணம் திருவான்னு கேட்டியடா? திருவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க அப்பா அம்மா யாருக்காவது தெரிஞ்சா இங்க வந்து பார்த்தா என்ன இந்த நிலைமையில பாத்துருவாங்க, என்ன யாரும் கஷ்டப்படுத்திடுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக திருவுக்கு இப்படி ஆனத கூட அவங்க வீட்டுல கூட சொல்லலடா.
இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக நினைக்கிற? எனக்காகடா. எனக்காகடா. இத கூட புரிஞ்சுக்காம. வாசுகி என்ன இது? அழாதீங்க. இல்ல திரு, கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இப்படிதான் திரு, இப்பவுமே பேசி பேசி கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் இவன். என் பேச்சால யார் கஷ்டப்படுறாங்களோ பார்க்கவே மாட்டான். முத தங்கச்சி என்ன புரிஞ்சிருக்கானான்னு பாருங்க. வாசுகி சரிங்க, விடுங்க. நீங்க அழுதா வேண்டாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வாசுகி, எனக்காக அழாதீங்க. திரு திரு என்ன மன்னிச்சிடு திரு. ஏய் மருது, என்ன பண்ற? எழுந்துரு. இல்ல இல்ல திரு, என்ன மன்னிச்சிடு. எதுவும் புரியாம தப்பா பேசிட்டேன். அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதான், என் சந்தேக புத்தி இருக்கிற வரைக்கும் யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. ஏன் தெரியல என்னால அதை மாத்திக்க முடியல. வந்ததுமே வினோ கிட்ட சந்தேகப்பட்டேன். என் தங்கச்சி நீதான் ஏதாவது பண்ணிருக்கியா, இதுக்காக இந்த ரூம்குள்ள விடலன்னு. உள்ள வந்து உங்களை பார்த்ததும் திருவா மேல சந்தேகம். தப்புதான். என் பார்வை எல்லாமே தப்புதான். திரு என்ன மன்னிச்சிடு. என் தங்கச்சி கேட்டா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லி இருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனேடான்னு. ஆனா திரு சத்தியமா சொல்றேன், என்கிட்ட மட்டும் வாசுகி சொல்லி இருந்தா அவளோட லைஃபே போயிருக்கும். கண்டிப்பா நான் எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் இருந்திருக்கும். நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லாததெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட வந்து சொன்னனாலதான் இப்ப என் தங்கச்சி நல்லா இருக்கா. என் புத்தி அப்படிப்பட்டது. ஏன் தெரியல திரு. கண்டிப்பா இனி நான் என்ன மாத்திக்கிறேன். திரு, எனக்கு புரிஞ்சது வாசுகி இப்படி இருக்கறனால நீங்க இங்க வந்து இருக்கீங்கன்னு. நான் அப்பா அம்மா கிட்ட கூட இங்க வர வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? குழந்தை பிறந்தா தெரிஞ்சுதானே ஆகணும்னு கூட்டிட்டு வந்துட்டேன் திரு. ஐயோ மருது, போதும், எழுந்துருங்க. இல்ல திரு, எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது. என் தங்கச்சிக்காக நீ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? என் தங்கச்சி இந்த விஷயத்தினால யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு வந்த இந்த பிரச்சனையை கூட மறைச்சு எப்படி திரு? நானும் உன் வயசு பையன்தான், ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவம் கிடையாது. என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, இல்ல இதே நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வந்தாலும் சரி, இந்நேரம் அவங்க வாழ்க்கையவே நாசமாக்கிருப்பேன். எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்க ஒரு பொண்ணுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்காமையவும் நானா ஒரு முடிவெடுத்து திரு என்ன நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ மருது, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் எழுந்துருங்க. திரு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு திரு. வாசுகி என்ன மன்னிச்சிருமா. இந்த வார்த்தையை கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல. ஆனா வாசுகி மருது, நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதே போதும். எழுந்துரு மருது. இல்ல திரு, இல்ல. ஐயோ மருது, போதும். நான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு திரு, என் தங்கச்சிக்காக நீ இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் இனியாவது திரு சத்தியமா, என் மேல சத்தியமா, என் உடம்பு மண்ணோட மண்ணா ஆனாலும் சரி, இந்த விஷயம் என் வாயால இருந்து வெளியே வரவே வராது திரு. சரி மருது, சரி, ப்ளீஸ் எழுந்துருங்க. என் தங்கச்சி உயிரையே காப்பாத்தி அவளை நல்ல நிலைமையில வச்சிருக்கீங்க திரு. எப்பவுமே உன் காலிலே விழுந்து கிடந்தா கூட எனக்கு அது சந்தோஷம்தான். ஐயோ மருது, என்ன வார்த்தை பேசுறீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்திரிங்க. இல்ல திரு, நான் என் தங்கச்சிக்காக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. முத என் தங்கச்சிக்காக செய்யறது உங்க காலில் விழுகிறதா. இதுலயாவது நான் என் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் போகட்டும். அண்ணா வாசுகி, அழாத. வாசுகி, அழாதண்ணா. என்ன மன்னிச்சிட்டியாமா? இப்பெல்லாம் கேட்காதண்ணா, சாரி. நானும் உன்கிட்ட கடுமையா பேசிட்டேன். அப்படி பேசுறதுனாலதாமா என் தப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. இல்லாட்டி நான் ரொம்ப கரெக்டுங்கிற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். சரிண்ணா, விடு. அம்மாடி, இனி இந்த அண்ணன் கண்டிப்பா உன் சப்போர்ட்டுக்கு இருப்பேம்மா. நான் இனி ஊருக்கு போல. அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். நான் பாத்துக்கிறேன். திருமாப்பிளைய நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நான் பாத்துக்கிறேன். கூட
வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ மருது இல்லங்க, வினோ இருக்கா என் கூட. எல்லாரும் இப்படி என்ன சுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். எங்க அப்பா அம்மா கூட ஊருக்கு கிளம்புங்க, ஏன்னா அவங்க அங்க தனியா இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேங்க. தேரு, இந்த ஒரு விஷயத்தையாவது. இல்லனா என் அப்பா அம்மா கூட இரு, அவங்க தனியா தானே இருக்காங்க. ஆனா அண்ணா, இனி எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா உனக்கு தான் நான் கால் பண்ணுவேன், உன்னதான் நான் கூப்பிடுவேன். வாசுகி, கண்டிப்பா உன்னதான் நான் கூப்பிடுவேன். நீ ஊருக்கு போ, அப்பா அம்மாவை பாத்துக்கோ. வினோ அண்ணா இருக்காங்க, கூட இருந்து பாத்துக்கோங்கண்ணா. நீ இந்த அளவுக்கு மனசு மாறினது எனக்கு சந்தோஷம். ஆமா மருது. சரிங்க, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, என் தங்கச்சி எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டதுக்கு. அவ ஏன் மனைவிங்க, நான் பாத்துக்காம எப்படி? நீங்க எதுவும் நினைக்காதீங்க. போங்க, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பா அம்மா கூட ஊருக்கு கிளம்புங்க, அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம். ம். வாசுகி, அழாதம்மா. நீயும் அழாதானா? ம். ஜீவா, இவன் இவன் எப்போடா? அதானே, மாடிக்கு எப்படி வந்தான்? இவன் காத்து மாறிடா, எல்லா இடத்துக்கும் வந்துடுறான். ஆமாண்டா, எங்க போனாலும் வாரான். இன்னைக்கு அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டா? நீ சொல்லு, அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டா? அது சொல்லு சிந்து, உடைச்சிட்டா? அது ஓய் சிந்து, ஒன்னதான் சொல்லு. அது ஹாய் சிந்து.